போதிய நிதி இல்லை என கூறி மதுரையில் கட்டப்பட்டு வந்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் மருத்துவமனையின் கட்டிடப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்குத்தான் அதிக அளவிலான குழந்தைகள் சிகிச்சைக்கு அழைத்து வரப்படுகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் வழங்கப்படும் சிறப்பு சிகிச்சை போல மதுரையிலும் கிடைக்கச் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் விளைவாக மதுரையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகள் மருத்துவமனையை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்த நிலையில் கடந்த 3 மாத காலமாக நிதி பற்றாக்குறை காரணமாக கட்டுமான பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முதலில் கட்டுமான பணிக்கு 110 கோடி ரூபாய், மருத்துவ உபகரணங்களுக்கு 50 கோடி ரூபாய் என மொத்தம் 160 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு தமிழக அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் வெறும் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 படுக்கை வசதிகளுடன் 2 தளங்கள் கொண்ட மருத்துவமனைக்கான பணி 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. ஆனால் சுகாதாரத்துறை நிதி ஒதுக்கீடு செய்யாததால் அந்த பணிகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை குழந்தை இறப்பு ஒரே ஆண்டுக்கு 780 குழந்தை இறந்திருந்தாங்க. இது மாண்புமிகு உயர்நீதிமன்ற கவனத்துக்கு போய் அப்போ கண்டனத்துக்கு உட்பட்டு அதன் அடிப்படையில் தான் 100 கோடி பட்ஜெட்டில் ஒரு 6 மாடி கட்டிடமா இந்த குழந்தை நல மருத்துவம் வரணும்னு சொல்லி அப்போ முன்மொழிவு செய்யப்பட்டது. அதுவும் சுகாதாரத்துறை அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதுக்கெல்லாம் ஒப்புதல் தருவாயில் இருந்த நேரத்தில் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி புதிய அரசோ அந்த மாதிரி புதிய அதிகாரிகள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த 100 கோடி இருந்தது 20 கோடியா குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மாடி இருக்க வேண்டிய கட்டிடம் 2 மாடியா மாறிச்சு. செலவை குறைப்பதற்காக குழந்தைகளின் சிகிச்சையில் அலட்சியம் காட்ட வேண்டாம் என அரசிடம் கேட்டுக் கொள்கின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள். தயவு செய்து இந்த மருத்துவமனையினுடைய செயல்பாடுகள் முடுக்கிவிடப்பட வேண்டும். போர்க்கால அடிப்படையில் இந்த மருத்துவமனைக்கான கட்டமைப்புகளை முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி இதற்கான தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து 6 தளங்கள் கொண்ட இந்த மருத்துவமனையை விரைவாக கட்டி முடிப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யணும். இதுகுறித்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் டீன் டாக்டர் எல் அருள் சுந்தரேஷ்குமாரை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. அப்போது சிகிச்சை நோக்கங்களுக்காக 2 தளங்களையும் உடனடியாக அனுமதிக்க முடியாது என்றும் விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.